ரேஷன் கடை பருப்பு வச்சு எப்படி உடச்சிடலான்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது தெரியும். தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இது தண்ணி இல்லாமல் நம்ம இருத்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்துட்டோம். இப்போ ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதை எடுத்துட்டோம், அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறுமனே அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் 1 2 அறியாமல் இருக்கணும். இப்படி தான் நல்லாயிருக்கும். என்ன எடுத்து வச்சுக்கோங்க, 4 மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை, 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் மிளகா சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரு வானவில் வச்சுருக்கோம். தேவையான அளவு உள்ள எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஓகேவா? ஒரு வானவில் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் மாவு எடுத்துருக்கோம். இதையும் நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கோம். இதை மெதுவாக உள்ள வச்சு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டோம். இந்த மாதிரி பப்ஸ் மாதிரி வரும். பப்ஸ் அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம். வச்சு மெதுவாக இப்படி திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சோம். இந்த மாதிரி ப்ரெஷர் அடங்கின உடனே இந்த பருத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், நம்மளுடைய வடை அழகாக ரெடி ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?